சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட வந்து கேட்குறாரு, "என்ன ஜெயா, நீ உன் மாற்றம் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ பொண்ணுக்கிட்ட பழகுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 2 நாளா பொண்ணுக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிற. எனக்கு இது போதும் ஜெயா. கூடிய சீக்கிரம் பொண்ணு நீ நல்லா புரிஞ்சுப்ப பாரு" அப்படின்னோனே, "இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஓவரா பண்ணிட்டுருக்கீங்க. இங்க பாருங்க, அவ எனக்கு ஒரு வேலை நான் கரெக்ட்டா செஞ்சா. அவளால வந்து எனக்கு ஒரு காரியம் நடந்தது. அதனால நான் அவளுக்கு வந்து திருப்பி குடுக்குறேன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. எக்காரணம் கொண்டும் பொண்ணிய மருமகளால ஏத்துக்கல. புரியுதா?" அப்படின்னோனே, "சரி ஜெயா, இப்போவாவது பொண்ணிய கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அன்பாவது இருக்கு. எனக்கு அது போதும். அதுக்காக தான் சொன்னேன்" அப்படின்னோனே, "பாரு ஜெயா, கூடிய சீக்கிரம் நீ மருமகளாவும் ஏத்துப்ப. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மனசுலயே சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்க வந்து செம டென்ஷனா இருக்காங்க பிரீத்தி. ச்சே, இந்த பொண்ணு என்னவா பண்ணலாம்னு நெனச்சா, கடைசியில வந்து நம்ம மாட்டிப்போம் போட்டுருக்கோம் இந்த விஷயத்துல. இதுல வந்து மாட்டாம நம்ம இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். சரி, சக்தி இந்த விஷயத்துல நம்மள பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட, "சக்தி" அப்படின்றாங்க. என்ன இன்னுமா தூங்க போல நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போணும் சக்தி" அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன விஷயம் பிரீத்தி? எதுக்காக கூப்பிட்ட? எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்க போணும். அதான் கேட்குறேன்" அப்படின்னோனே, "இல்ல சக்தி, நீ போறதா இருந்தா போ. நாளைக்கு பேசிக்கலாம். சரி சொல்லிடு. என்ன விஷயம்னு?" அப்படின்னோனே, "இல்ல சக்தி, நேத்து நடந்ததுல்ல, அந்த விஷயமா தான் உன்கிட்ட பேசணும்." "என்ன விஷயம்?" "இல்ல, பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தேன். இந்த மாரி வீட்ல நடந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன தப்பா நினைச்சியான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லன்னா, எனக்கு தான் பொண்ணிய பத்தி தெரியுமே. அவளுக்கு யாரையுமே தப்பா நினைக்க தெரியாது. அவள மாரி ஒரு ஆள் பார்த்துருக்கவே முடியாது" அப்படின்னு பொண்ணிய பத்தி புகழ்ந்துட்டே போறாரு. இதெல்லாம் கேட்குற வந்து பிரீத்திக்கு செம கடுப்பா இருக்கு. ஆனா ஒண்ணு பிரீத்தி, இந்த விஷயத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. யாரோ ஒருத்தவங்க பொன்னியோட ஃபோன் எடுத்து விளையாடியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ சித்தப்போ இல்லன்னா மாமா யாராவது செஞ்சிருப்பாங்களா? அவங்களுக்கு அவ்ளோ தைரியம் இருக்கா? ஆனா அவங்க என்ன செஞ்சாலும் வந்து எங்க அம்மாக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். ஆனா நம்ம அம்மாக்கு எதிரா செய்யறதுக்கு யார் இருக்கா? புதுசா வந்தவங்க எப்படி இவ்ளோ தைரியமா வந்து பொன்னி ஃபோன் எடுத்து செய்ய முடியும்? இந்த மாரி வீடியோ எடுக்க முடியும்? சக்தி, அதுதான் வந்து ஆன்டி வந்து அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பேசக்கூடாதுன்னு அம்மா சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. யாரோ இந்த விஷயத்த செஞ்சு பொன்னியையும் வந்து எங்க அம்மாவையும் மாட்டி விட்டுருக்காங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இவ்ளோ தூரம் நான் கண்டுபிடிச்சு எங்க அம்மா வெளிய கொண்டு வந்த எனக்கு, இத யார் செஞ்சா கண்டுபிடிக்க தெரியாதா? கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஆள் என் கையில மாட்டட்டும். அப்புறம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோட முழு சுயரூபத்த அவன் பார்ப்பான். ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டுமே. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இத கேட்டு வந்து பிரீத்தி அப்படியே அரண்டு போயிடுறாங்க. ஒண்ணுமே புரியல. என்ன இந்த சக்தி இப்படி சொல்றான்? ஒருவேளை நான் தான் வந்து பொன்னியோட ஃபோன் எடுத்து இந்த மாரி பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா, அவ்வளதான் முடிஞ்சது என் கத. அதுக்கப்புறம் இந்த வீட்லயும் என்ன வச்சுக்க மாட்டான். அதே மாரி ஆஃபீஸ்லயும் என்ன தொரத்தி விட்டுருவான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சக்தி, இத கண்டுபிடிக்க கூடாது. அதுக்கு ஏதாவது வந்து பண்ணியே ஆவணும். அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து செம டென்ஷனா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, பொன்னி வந்து பாட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்து வந்து சக்தி வந்து, "என்ன பொன்னி, இப்பலாம் பாட்டு கச்சேரிக்கு நீ போவே போறதில்ல?" அப்படின்னோனே, "நான் அதான் சொன்னேனே, அத்தை எப்ப சொல்றாங்களோ அப்பதான் வந்து நான் போவேன்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே, "சரி பொன்னி, அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து, அதுக்கும் பண்ணி ஆவணும். அம்மா வாயாலே வந்து பொன்னிய வந்து பாட சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏதாவது ஒரு நல்ல பிளானா போட்டு அம்மாவோட வாயிலேயே சொல்லணும். அம்மாவே சொல்லணும். இந்த மாரி பொன்னி நீ பாடுன்னு சொல்லிட்டு. அப்பதான் பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. பாடாதால பொன்னி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா. புடிச்ச வேலைய செய்றது தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "என்ன சக்தி, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ பாடுனா உனக்கு சந்தோஷம்னா நீ பாடலாமே." "சரி, ஓகே. வெளிய போய் பாட வேணாம். இங்கேயே பாடு பொன்னி, நான் கேட்டுட்டு இருக்கேன்னோனே." "என்ன சக்தி, நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. அத்தைக்கு தெரிஞ்சா கஷ்டமாயிடும்ல. இதுல என்ன இருக்கு? நீ வெளிய தானே போய் பாடக்கூடாது. இல்ல ஹால்ல உட்காந்து பாட வேணாம். எனக்காக தனியா பாட." "பாட மாட்டேன்னா சுத்தமா பாட மாட்டேன்னு தான் அர்த்தம். அது என்னது உங்களுக்காக தனியா பாடுறது? முணுமுணுத்தியே இப்போ." சக்தி, தெரியாம வந்து வாய் தவறி பாடிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. பாவம் பொன்னி பாடாம எவ்வளோ கஷ்டப்படுறா. இது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறாரு. இதோட முடியுது.